STQC ப்ராசஸ் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். STQC ப்ராசஸில் வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன எவாலுவேஷன் மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் STQC அப்படின்னு எதுக்குன்னா, ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. அதாவது ஒரு ஹார்ட்வேர் இருக்குன்னா அந்த ஹார்ட்வேரை யாராவது வந்து டேம்பர் பண்ணி அது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் மீடியம் யூஸ் பண்ணி, ஏதாவது ஒரு PCB யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியோ டேட்டாவை வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணி ஃபெட்ச் பண்ணக்கூடாது. ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கேமராஸ்க்கு நம்ம வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி, அதாவது ஃபிசிக்கல் செக்யூரிட்டி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ஏதோ ஒரு மீடியம், இப்போ நம்ம நார்மல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பென்ட்ரைவ் போட்டு டேட்டா எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி UART, JTAG, SW இந்த மாதிரி சின்ன சின்ன காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேட்டாவை வந்து டைரெக்டாக கேமராவில் வந்து ஸ்டீல் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இதாவது ப்ரெமிசஸில் ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமரா வந்து ஐடியலாக இருக்குது, எந்த ரிசோர்ஸுமே அங்கே இல்லை, செக்யூரிட்டி யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேமராவில் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய டேட்டாஸை நம்மளால் புஷ் பண்ண முடியும், ரிட்ரைவ் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஃபஸ்ட் லெவல் ப்ராசஸ் தான் இந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அண்ட் STQC ப்ராசஸ். ஒரு PCB இருக்குது, அந்த PCBலேருந்து நான் எந்த வித சுச்சுவேஷன்லேயும் டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அக்சஸ் கண்ட்ரோல் வயாத ஆத்தென்டிகேஷன் ரூல். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரூல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல், ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல், இந்த RBAC அப்படிங்கிற கான்செப்ட் வந்து CISSPன்னு இசாக்கா ஸ்கொயரில் வந்து ஒரு கான்செப்ட், IAM மாடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த IAM மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ரூல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல், ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் வந்து ஃபிசிக்கல் செக்யூரிட்டி பற்றி ஓவராலாக என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் IAM மாடியூல், ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் ரூல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல். அதாவது யாரெல்லாம் லாகின் பண்ணுறாங்க, லாகின் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன க்ரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ். எய்தர் அந்த லாகின் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டோ, அந்த பாஸ்வேர்டை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்கி, அப்போது ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிற பாஸ்கி அல்காரிதம், இல்லைன்னா வந்து டோக்கன் பேஸ்டு சிஸ்டம். நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது சாப் அண்ட் பேப் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் பண்ண சில என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, சில பாஸ்கோட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. எனக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷனோ இல்லை SMS நோட்டிஃபிகேஷனோ இல்லை இன்பில்டு ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் அல்காரிதம், இதில் ஏதாவது ஒன்று ஜென்ரேட் பண்ணி அப்போதைக்கு வந்து அந்த யூஸர் அது விஷுவலாக பார்த்து டைப் பண்ணுற மாதிரி வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது வந்து access control authentication. Rather than their admin password or rather than their own username and password, there should be authentication. அந்த டிவைஸ் வந்து has to be generate, அதோட ஓன் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணி it has to be display on that ப்ரௌசர். அந்த டிஸ்பிளேவோட பாஸ்வேர்டை வச்சு தான் யூஸர் வந்து லாகின் பண்ணணும். ஸோ ஒரு தாட்டியும் இந்த பாஸ்வேர்டு மாறும். ஸோ மாறும்போது ஏதாவது ரிமோட்டில் இருந்தோ இல்லை வந்து சாட் பாட்டோ அந்த ஸ்க்ரீனை வந்து ரீட் பண்ண முடியாது, அந்த பாஸ்வேர்டை ரீட் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது வெப்சைட் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு கேப்சா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா, ஸோ இந்த கேப்சாவும் ஒரு பேப் ஆத்தென்டிகேஷன் தான், சாப் ஆத்தென்டிகேஷன் தான். ஸோ சாப் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு அல்காரிதம். உங்களோட டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த OEM டிஃபைன் பண்ணுற லென்த்தை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கோடு வந்து நீங்கள் ஒரு தாட்டியுமே வந்து ஒரே கோடை யூஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோடு திருப்பி ஜென்ரேட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 2048 இல்லை 4096 டைம். ஸோ வந்து இந்த பாஸ்வேர்டு ரீட்ரைவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது உங்களால் வந்து திருப்பி அதே பாஸ்வேர்டோ இல்லை அதே சீரீஸில் வர பாஸ்வேர்டோ செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து சில அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அல்காரிதம் வந்து அந்த OEMs பேஸ் பண்ணி அவங்க சூஸ் பண்ணுற என்கிரிப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அமையும். அதே மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஒரு டேட்டாவை ஒரு ஹோஸ்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்க. NVR இருக்குது, கேமரா இருக்குது. ஸோ சென்ட்ரலைஸ் லொக்கேஷனில் நீங்கள் வந்து அதே NVR நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ டேட்டா வந்து காமன் நெட்வொர்க்கில் போகும். ஸோ டேட்டாங்கிறது ISP வழியாக போகும் இல்லையா. ஸோ ISP வழியாக போகும்பொழுது உங்களோட ஸ்டாட்டிக் IP, உங்களோட யூசர்நேம் பாஸ்வேர்டு எனக்கு தெரிஞ்சாலும் அது வந்து என்கிரிப்ட் பண்ணணும். நான் என்ன டேட்டா சென்ட் பண்ணுறேன், என்ன டேட்டா நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது அந்த டேட்டாவோட பேலோடுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு என்கிரிப்ஷன் கீ உங்களுக்கு வந்து லே அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த என்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்கணும். என்கிரிப்ஷன் என்னென்னு கண்டுபிடிச்சா தான் அவங்களால வந்து இன்ஃபர்மேஷன் டீகோட் பண்ண முடியும். ஸோ இந்த என்கிரிப்ஷன் கீன்னு ஒன்று அவைலபிள் இருக்கும். அந்த என்கிரிப்ஷன் கீ வந்து ஹோஸ்ட்னு, அதாவது கேமராவும் NVRக்கு மட்டும்தான் என்ன செட் ஆஃப் கீ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ எவ்ரி பீரியடிக்கல் இன்டர்வல் 1 இயரோ 2 இயரோ ரேண்டமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு அந்த என்கிரிப்ஷன் கீ
ப்ளஸ் வந்து இந்த பாஸ்கியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து நெட்வொர்க் இன்ட்ரூடர் யாரும் வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபார் த ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் வந்து பீரியாடிக்கலாக கொடுக்கணும். எதர் அவங்க டிஃபைன் பண்ணுற டைம் ஒரு 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ ஆஸ் டைம் எதுவும் டிஃபைன் ஆகலை. டிஃபைன் பண்ணுற டைமில் வந்து நம்ம ரெகுலர் பேட்சஸ் வந்து இந்த செக்யூரிட்டி ஹார்ட்வேர் இந்த கேமராவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது நார்ம்ஸில் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் பாலிசின்னு உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் லைக் 20 கேரக்டர்ஸ் இல்லைனா 16 கேரக்டர்ஸ். அதில் வந்து ஒரு லோவர் கேஸு ஒரு அப்பர் கேஸு மினிமம் 4 நம்பராவது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கல் பாஸ்வேர்ட் பாலிசி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக சேவ் பண்ணும்போது எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய இஷ்யூஸ் என்னென்னா admin@ 1 2 3 இல்லைன்னா அவங்க பேரோ இல்லை வந்து சம் நேட்டிவ் பிளேஸோ சம்திங் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளான டேட்ஸை வந்து அவங்க சேவ் பண்ணி அதான் வந்து பாஸ்வேர்டை வைப்பாங்க. என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வல்னரபிலிட்டி நெட்வொர்க் செக்யூரிட்டி அந்த மாதிரி நீங்கள் போகும்பொழுது இந்த பாஸ்வேர்ட் பாலிசி கீழே வர்ற டேட்டா இல்லை வந்து பாஸ்வேர்ட் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக வரக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து தே கேன் ஏபிள் டு இன்ட்ரூடர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு நிறையா அப்ளிகேஷன்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரூடர் வந்து எடுத்த உடனே நாளே வந்து தே கான்ட் ஏபிள் டு ஐடென்டிஃபை யுவர் பாஸ்வேர்ட். தே வில் பி கலெக்ட் ஆல் த டேட்டாஸ். நீங்கள் எந்த ஊர், என்ன லொக்கேஷனு, என்ன ஐபி, நீங்கள் என்ன ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ரௌஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ஸ்பெசிஃபிக் பாஸ்வேர்ட்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரௌசர்ஸோட கேட்சஸ்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. அந்த வல்னரபிலிட்டிஸை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிற பாலிசிஸ் வந்து சைபர் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் கூட நீங்கள் போனீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ், அந்த லிஸ்ட் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ்க்கு எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து வல்னரபிலிட்டியோ இல்லை வந்து வேறு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதை ஒரு தாட்டி ஒரு கிளான்ஸ் பார்ப்போம், என்னென்ன டைப் ஆஃப் அட்டாக் இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவராலாக பார்ப்போம். ஸோ இது வந்து பேசிக் லெவல் என்ட்ரி தான். அப்ளிகேஷன் லெவலோ இல்லை கர்னல் லெவலோ அதாவது இன்டெப்த்தான போல் ஜஸ்ட் பேசிக்கான ஒரு என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன். கடைசி வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங்கும் பெரிய டாபிக் தான். வில் பி கிவ் த ப்ராக்டிக்கல் செஷன் அபவுட் பெனட்ரேஷன் டெஸ்டிங் வித் த அப்ளிகேஷன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் நோட்டாக பார்த்துக்குவோம். ஸோ டிவைஸோட ஃபிசிக்கல் செக்யூரிட்டி இந்த சென்ஸ் லைக் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், என்னென்ன ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணும்போது எந்த லெவலில் வந்து டிவைஸ்க்கு வந்து ரெகக்னஸ் கொடுக்க போகிறோம். ரெண்டாவது வந்து லாகின் டீட்டெயில்ஸ் அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ், இன்டெலிஜென்ட் அண்ட் அக்சஸ் மாடியூல், இல்லைனா வந்து ஐடென்டிஃபிகேஷன் அக்சஸ் மாடியூல்ஸ். யூசர்ஸ் வந்து யார் லாகின் பண்ண போகிறாங்க, லாகின் பண்ணும்போது அந்த யூசர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டாபிக். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கில் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்கும், அந்த வல்னரபிலிட்டிஸ் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, என்னென்ன டைப் ஆஃப் நெட்வொர்க் அட்டாக் இருக்குது, அந்த அட்டாக்குக்கு சப்போர்ட்டிவ் என்னென்ன டைப் ஆஃப் என்கிரிப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது வந்து சாஃப்ட்வேரோட செக்யூரிட்டி பேட்சஸ் அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் ஆன் சம் ஐடி பாலிசிஸ் ஆர் சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசிஸ். ஒரு ஹார்ட்வேர் கொண்டு போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர் கன்சிடர் பண்ணணும், என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணணும், பாஸ்வேர்ட் பாலிசிஸ், டிசாஸ்டர் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் சிஸ்டம் ஹார்டனிங். ஸோ அந்த மாதிரி பிரின்சிபலை பார்ப்போம். லாஸ்ட் வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் பிரின்சிபல்ஸ். பெனட்ரேஷன் டெஸ்டிங்கில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வச்சு பெனட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க, பென் டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த பென் டெஸ்ட்டுக்கான சப்போர்ட்டிங் டூல் என்னென்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப பெரிய டாப்பிக்காக போகாமல், ரொம்ப பெரிய வீடியோ போகாமல் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன கீப் ஆன் ஒரு டாப்பிக்கில் என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்யூசியோட டாக்குமெண்ட்டில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, அக்சஸ் கண்ட்ரோல், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மினிமம் உங்களுக்கு 2 to 3 hours வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அது வந்து சூட்டபிளாக இருக்காது. ஸோ இந்த எஸ்டிக்யூசி வந்து என்னென்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேராமீட்டர் மட்டுமே நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுருக்கோம். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் படி போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி, அது சப்போர்ட்டட் பை ஹார்ட்வேர். அதாவது நீங்கள் இன்டர்ஃபேஸ் வச்சுருப்பீங்க ஒரு கேமராவில் வந்து ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வெளில தெரியாது. காமனாக வந்து பார்த்திங்கன்னா லேன் இன்டர்ஃபேஸ் தெரியும். அதுக்கப்புறம் போர்ட் லெவல்ஸில் இன்டர்ஃபேஸ் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த போர்ட் லெவல் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து வல்னரபிலிட்டி அவாய்ட் பண்ணுறது, எப்படி அந்த
போர்ட்ஸ்க்கு வந்து செக்யூர்டாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் டாபிக் தான் இது. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் டாப்பிக்கில் வந்து ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. ஸோ இந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த UART, JTAG, SWD இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்து டேட்டா ரெட்ரோவேஷன் பண்ணுவாங்க, அதுலேருந்து OEM எப்படி உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபிசிக்கல் செக்யூரிட்டி டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.